நீதி சூரிய சோபையால் நல்லீருள் ஆண்டவரும் இரட்சகரும் மீட்பெருமாகிய இயேசு கிறிஸ்துவின் திருநாமத்தில் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாகுவதாக. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும்படியாக இந்த புதிய மாதத்தின் துவக்க நேரத்திலே தேவ சன்னிதானத்திலே வந்து நிற்பதற்கு புதிய நாளிலே கர்த்தர் நமக்கு கிருபை செய்திருக்கிறார். இந்த 2021 ஆண்டு துவக்கம் ஒருவேளை நாம் எதிர்பார்த்த விதமாய் மகிழ்ச்சியாய் இல்லாவிட்டாலும், ஆனால் கர்த்தர் இதுவரை கர்த்தர் தாங்கி வழிநடத்தி வருகிறார். இம்மட்டும் அவரே தாங்குவார், அவரே பலப்படுத்துவார். கடந்த 7 மாதம் கர்த்தர் தாங்கினார். ஒருவேளை இந்த வருஷத்தை துவக்கத்தில் இருந்த அநேகர் இன்னைக்கு இல்லை, ஆனாலும் கர்த்தர் உங்களையும் என்னையும் இந்த நாளில் கொண்டு வந்து நிறுத்தியிருக்கிறார் என்றால் அதனுடைய சுத்த கிருபை ஒன்றே. விசேஷமாக முதல் பகுதியை நாம் தேவனுடைய சன்னிதானத்தில் கொடுப்போம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும்படியாக எல்லாரும் கண்களை மூடி ஒருவேளை நேரலையில் கண்டு கொண்டிருக்கிற உங்களையும் நான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்போடு வரவேற்கிறேன். இணைந்து நாம் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம், கர்த்தருடைய வார்த்தையை தியானிப்போம், புதிய மாதத்தின் நன்மைகளை சுதந்தரித்துக் கொள்வோம். ஜெபம் செய்வோம். வரவேண்டும் எனதரசே, மனுவேல் இஸ்ரவேல் சிரசே. வரவேண்டும் எனதரசே, மனுவேல் இஸ்ரவேல் சிரசே. அருணோதய ஒளி பிரகாச அசரீரிவோ ரேசருவேசா. வரவேண்டும் எனதரசே, மனுவேல் இஸ்ரவேல் சிரசே. ஆம் பிதாவே, இந்த புதிய மாதத்துக்காக மக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். புதிய கிருபைகளை கர்த்தர் பொழிந்தருளுவீராக. காலையிலே உடைய கிருபைகள் புதியனவைகளாய் இருப்பதற்காக உம்மை நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் சுவாமி. கடந்த மாதம் முழுவதும் கர்த்தர் தாங்கினீரே, வழி நடத்தினீரே, நீர் எங்களோடு கூட இருந்தீரே. முழு உள்ளத்தோடு உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். புதிய மாதத்தை கர்த்தர் தந்திருக்கிறீர். கர்த்தர் ஆசீர்வதித்தருளுவீராக, பலப்படுத்தி அருளுவீராக. முழு உலகத்தோடு இந்த முதல் பகுதியில் நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். தகப்பனே, நீர் மகிமைப்படுவீராக. சகலத்தையும் நேர்த்தியாய் செய்கிறவர், இஸ்ரவேலின் செட்டைகளின் கீழ் நிழலாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் உண்டாவதாக என்று சொன்னீரேன். அந்த வார்த்தையை நம்பி நாங்கள் வந்து நிற்கிறோம். ஆண்டவரே, உம்மால் உண்டாகக்கூடிய பலன், உம்மால் உண்டாகக்கூடிய மீட்பு, உம்மால் உண்டாகக்கூடிய விடுதலை, உம்மால் கொடுக்கக்கூடியதான சமாதானம், சந்தோஷம் இந்த மாதம் முழுவதும் கர்த்தாவே எங்களை பலப்படுத்தட்டும், எங்களை பூரணப்படுத்தட்டும். நன்மைகள் பரத்திலிருந்து இறங்கட்டும் சுவாமி. ஆராதனை துவக்கம் முதல் இறுதி வரை தெய்வ பிரசன்னம் எங்களை தொடர்ந்து தாங்கட்டும், எங்களை வழிநடத்தட்டும் சுவாமி. பாடல் பகுதியை கர்த்தர் பொறுப்பெடுத்துக் கொள்வீராக. ஜெப வேளையை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. தியான பகுதியில் கர்த்தருடைய ஆவியானவர் வெளிப்பட வேண்டும் என்று நோக்கி மன்றாடுகிறோம். இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொருவருடைய இருதயத்திலையும் ஆவியானவர் நீர் பேச வேண்டும் என்று நோக்கி மன்றாடுகிறோம் சுவாமி. எங்களை மூடி மறைத்து நீர் வெளிப்படுவீராக. நீ மாறாத பிரசன்னம் எங்களை ஆளுகை செய்யட்டும். துதி கன மகிமை எல்லாம் உமக்கு செலுத்துகிறோம். நீர் எங்களுக்கு முன் சென்று அதிசயமானவராய் பெரிய காரியங்களை செய்ய போகிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நன்மைகளை கர்த்தர் பொழிந்தருளும். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். தொடர்ந்து நாம் பாடல் வேலைக்குள்ள செல்வோம். கர்த்தருடைய ஊழியர் நம்ம மத்தியில் வந்திருக்கிறாங்க, அவங்க பாடல் பகுதியை நடத்துவார்கள். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நாங்கள் யாவரும் சேர்ந்து பாடுவோம், கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. பாடல்களால் நம் தேவாதி தேவனை, அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள்
செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். தண்ணீரை இரத்தமா மாற்றினார் அதிசயம். தண்ணீரை இரத்தமா மாற்றினார் அதிசயம். வெறும் தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றினார் அதிசயம். வெறும் தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றினார் அதிசயம். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். செங்கடலை இரண்டாக பிரித்திட்டார் அதிசயம். செங்கடலை இரண்டாக பிரித்திட்டார் அதிசயம். புயல் காற்றை தம் வார்த்தையினார் அடக்கினார் அதிசயம். புயல் காற்றை தம் வார்த்தையினார் அடக்கினார் அதிசயம். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். குருடருக்கும் செவிடருக்கும் சுகம் தந்தார் அதிசயம். குருடருக்கும் செவிடருக்கும் சுகம் தந்தார் அதிசயம். ஒரு சொல்லாலே மரித்தோரை எழுப்பினார் அதிசயம். ஒரு சொல்லாலே மரித்தோரை எழுப்பினார் அதிசயம். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். பாவியான என்னையும் மாற்றினார் அதிசயம். பாவியான என்னையும் மாற்றினார் அதிசயம். ஏழை என் மீதும் நேசக்கரம் நீட்டினார் அதிசயம். ஏழை என் மீதும் நேசக்கரம் நீட்டினார் அதிசயம். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. நான் உன்னை காண்கிற தேவன், நான் உன்னை காண்கிற தேவன். கண்மணி போல் உன்னை காப்பே, நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை.
பயப்படாதே நீ மனமே, நான் காத்திடுவேன் உன்னை தினமே. பயப்படாதே நீ மனமே, நான் காத்திடுவேன் உன்னை தினமே. அற்புதங்கள் நான் செய்திடுவேன், அற்புதங்கள் நான் செய்திடுவேன். உன்னை அதிசயமாய் நான் நடத்திடுவேன், உன்னை அதிசயமாய் நான் நடத்திடுவேன். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. திகையாதை கலங்காதே மனமே, நான் உன்னிடம் இருக்க பயமே. திகையாதை கலங்காதே மனமே, நான் உன்னுடன் இருக்க பயமே. கண்ணீர்கள் யாவையும் துடைத்திடுவே, கண்ணீர்கள் யாவையும் துடைத்திடுவே. உன் கவலைகள் யாவையும் தீர்த்திடுவே, உன் கவலைகள் யாவை தீர்த்திடுவே. நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. அனுதினம் என்னை தேடிடுவார், நான் அளித்திடும் பலனை பெற்றிடுவார். அனுதினம் என்னை தேடிடுவார், நான் அளித்திடும் பலனை பெற்றிடுவார். அத்திமரம் போல் செழித்திடுவார், அத்திமரம் போல் செழித்திடுவார். நான் ஆசையாய் உண்ண கனி கொடுப்பார், நான் ஆசையாய் உண்ண கனி கொடுப்பார். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. நீதியின் பலக்கரத்தாலே உன்னை தாங்குவேன் நான் அன்பினாலே. நீதியின் பலக்கரத்தாலே உன்னை தாங்குவேன் நான் அன்பினாலே. ஆவியில் நீயும் ஜெபித்திடுவார், ஆவியில் நீயும் ஜெபித்திடுவார். தினம் அல்லேலூயா என்றே ஆர்ப்பரிப்பார், தினம் அல்லேலூயா என்றே ஆர்ப்பரிப்பார். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. நான் உன்னை காண்கிற தேவன், கண்மணி போல் உன்னை காப்பே. நான் உன்னை காண்கிற தேவன், கண்மணி போல் உன்னை காப்பே. நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் பெரியவர், பெரிய காரியங்களை செய்கிறவர், அவர் அதிசயமாய் வழி நடத்துகிறவர். வேதம் சொல்லுகிறது, நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை கைவிடுவதில்லை. ஆண்டவர் யோசுவாவுக்கு இந்த நல்ல ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்தார். நான் உன்னோடு கூட இருப்பேன், நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடு இருப்பேன். இந்த புதிய மாதத்தில்
ஆண்டவரே, நீர் என்னோடு கூட இருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம்னு சொல்லலாமா? எல்லாரும் கண்களை மூடி, ஆண்டவரே, நீர் என்னோடு கூட இருப்பதனால் உமக்கு ஸ்தோத்திரம், என் உயிருள்ள நாளெல்லாம் உமக்கு ஸ்தோத்திரம். நீரே என் வாழ்வில் போதுமானவர், நீரே என் வாழ்வில் நங்கூரமானவர், நீரே என் வாழ்வில் திடனானவர். நல்ல வாய்களை திறந்த உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தரை துதிப்போமா? பரிசுத்த பிதாவே, உம்மை துதிக்கிறேன். நீர் என் வாழ்வில் போதுமானவராய் இருக்கிற கிருபைக்காக உம்மை நான் முழு உள்ளத்தோடு ஸ்தோத்தரிக்கிறேன், முழு உள்ளத்தோடு உம்மை மகிமைப்படுத்துகிறேன். அனுதினமும் நான் உம்மை தேடும்படியாக கர்த்தாவே, உம்முடைய சாயலை தரித்தவனாய் வாழ நீ இந்த பூமியில கிருபை பாராட்டினீரே. கர்த்தாவே, உம்முடைய சுவாசத்தை எனக்கு அளித்தீரே. அதற்காக நான் உம்மை இந்த காலை வேளையில துதிக்கிறேன். ஆண்டவரே, நீர் மகிமைப்படுவீராக, பலப்படுத்துவீராக, நன்மையினால் கர்த்தர் நிறைத்தருள்வீராக, அதிசயங்களை காணப்பண்ணுவாய் என்று காணப்பண்ணுவேன் சொன்னீரே. இந்த புதிய மாதத்தில் கர்த்தர் அதிசயங்களை காணப்பண்ணியருள்வீராக. இஸ்ரவேலின் செட்டைகளின் கீழ் நிழலாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் உண்டாயிருக்கும் என்று சொன்னீரே. உம்முடைய பாதத்தை நம்பி வந்து நிற்கிறோம் ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையை நம்பி வந்து நிற்கிறோம் ஆண்டவரே. உம்மால் எங்களுக்கு உண்டாகக்கூடிய நிறைவான பலன் இயேசுவின் நாமத்தில் ஆம் என்றும் ஆமென் என்று உண்டாகட்டும் என்று நோக்கி மன்றாடுகிறோம். இந்த ஜெப வேளையில இணைந்திருக்கிற ஒவ்வொருவரும் கூட பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை வெளிப்படுவதாக, பரிசுத்த ஆவியானுடைய ஆளுகை உண்டாகட்டும். ஒவ்வொருவரையும் கர்த்தர் தொடுவீராக, ஆசீர்வாதமான நன்மைகளை கர்த்தர் காண உதவி செய்தருள்வீராக. அற்புதங்களை காணட்டும், அதிசயங்களை காணட்டும், கர்த்தர் பேசுகிற சத்தத்தை கேட்கட்டும், பிரத்யட்சமான தரிசனங்கள் உண்டாகட்டும். கர்த்தாவே, இதுவரை எங்களுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் பேசுகிற காரியங்கள் அபூர்வமாய் இருந்திருக்கலாம். இந்த மாதம் முதல் பிரத்யட்சமான தரிசனங்கள் உண்டாயிருக்கட்டும், பிரத்யட்சமான தொடுதல் உண்டாகட்டும், ஆவிக்குரிய கண்கள் திறக்கட்டும், வேதத்தின் மகத்துவங்களை காணட்டும், பரிசுத்தமாய் வாழட்டும். தகப்பனே, உண்மையாய் நிலைத்திருக்க, தேவனுடைய பரிபூரணத்தை நிறைவேற்ற, தனிப்பட்ட வாழ்க்கையிலே கர்த்தர் அழைத்த அழைப்பிலே பாத்திரவான்களாய் காணப்பட கர்த்தாவே அந்த அழைப்பை பரிபூர்ணப்படுத்த உதவி செய்தருள்வீராக. இவைகள் எங்களால் கூடாது, உம்முடைய கிருபை எங்களுக்கு போதும். உங்க கிருபையை இந்த காலை வேளையில இந்த ஜெபத்தில் இணைந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் தந்தருள்வீராக. அனுதினம் உம்மை தேடவும், நீர் அளித்திடும் பலனை நாங்கள் பெற்றிடவும் நீரே எங்களுக்கு அருள் புரியும் சுவாமி. எங்களை ஆளுகை செய்தருள்வீராக, இந்த வல்லமையினால் நிறைத்தருள்வீராக, பலப்படுத்தி அருள்வீராக. தெய்வ திட்டம், தெய்வீக ஆளுகை ஒவ்வொருவரையும் இயேசுவின் நாமத்தில் நிரப்பட்டும் என்று நோக்கி மன்றாடுகிறோம் சுவாமி. எங்களை தாழ்த்துகிறோம், அர்ப்பணிக்கிறோம் சுவாமி. நன்மையான ஈவுகளால் நிரப்பும். இதனால் வார்த்தையின் மூலமாய் நீங்கள் பேசும். எங்களுடைய இருதயத்தை கர்த்தர் ஆயத்தப்படுத்தி அருள்வீராக. துதி கன மகிமை எல்லாம் உமக்கு செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். வேத பகுதி வாசிக்க கேட்போம். வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்டதான வேத பாடம் ரூத்தின் சரித்திரம் 2ஆம் அதிகாரம் முதல் 12 வசனங்கள். ரூத் 2ஆம் அதிகாரம் முதல் 12 வசனங்கள். நகோமிக்கு அவருடைய புருஷனாகிய எலிமெலேக்கின் உறவின் முறையில் போவாஸ் என்னும் பேருள்ள மிகுந்த ஆஸ்திக்காரனாகிய இனத்தான் ஒருவன் இருந்தான். மோவாபிய ஸ்திரியான ரூத் என்பவள் நகோமியை பார்த்து, நான் வயல்வெளிக்கு போய் யாருடைய கண்களில் எனக்கு தயை கிடைக்குமோ அவர் பிறகே கதிர்களை பொறுக்கி கொண்டு வருகிறேன் என்றார். அதற்கு இவள், என் மகளே போ என்றாள். அவள் போய் வயல்வெளியில் அறுக்கிறவர்கள் பிறகே பொறுக்கினாள். தற்செயலாய் அவளுக்கு நேரிட்ட அந்த வயல் நிலம் எலிமெலேக்கின் வம்சத்தானாகிய போவாசுடையதாய் இருந்தது. அப்பொழுது போவாஸ் பெத்லேமிலிருந்து வந்து அறுக்கிறவர்களை பார்த்து, கர்த்தர் உங்களோடு இருப்பாராக என்றான். அதற்கு அவர்கள், கர்த்தர் உம்மை ஆசீர்வதிப்பாராக என்றார்கள். பின்பு போவாஸ் அறுக்கிறவர்கள் மேல் கண்காணியாக வைக்கப்பட்ட தன் வேலைக்காரன் நோக்கி, இந்த பெண் பிள்ளை யாருடையவள் என்று கேட்டான். அறுக்கிறவர்கள் மேல் கண்காணியாக வைக்கப்பட்ட அந்த வேலைக்காரன் பிரதித்திரமாக, இவள் மோவாப் தேசத்திலிருந்து நகோமியோட கூட வந்த மோவாபிய பெண் பிள்ளை. அறுக்கிறவள் பிறகே அரிக்கட்டுகளிலிருந்து சிந்தினதை பொறுக்கிக் கொள்கிறேன் என்று அவள் என்னிடத்தில் கேட்டுக்கொண்டால், காலமே துவக்கி இதுவரைக்கும் இங்கே இருக்கிறாள். இப்பொழுது அவள் குடிசைக்கு வந்து கொஞ்ச நேரம்தான் ஆயிற்று என்றான். அப்பொழுது போவாஸ் ரூத்தை பார்த்து, மகளே கேள், பொறுக்கிக் கொள்ள வேறே வயலில் போகாமலும் இவ்விடத்தை விட்டு போகாமலும் இங்கே என் ஊழியக்கார பெண்களோடு கூடவே இரு. அவர்கள் அறுப்பறுக்கும் வயலை நீ பார்த்து அவர்கள் பிறகே போ.
ஒருவரும் உன்னை தொடாதபடிக்கு வேலைக்காரர்களுக்கு கட்டளையிட்டிருக்கிறேன். உனக்கு தாகம் எடுத்தால் தண்ணீர் குடங்கண்டலைக்கு போய் வேலைக்காரர் மொண்டு கொண்டு வருகிறதை குடிக்கலாம் என்றான். அப்பொழுது அவள் தரையிலே முகங்குப்புற விழுந்து வணங்கி, நான் அந்நிய தேசத்தலாயிருக்க நீர் என்னை விசாரிக்கும்படி எனக்கு எதனாலே உம்முடைய கண்களில் தயை கிடைத்தது என்றாள். அதற்கு போவாஸ் பிரயோஜனமாக, உன் புருஷன் மரணமடைந்த பின்பு நீ உன் மாமியாருக்காக செய்ததும், நீ உன் தகப்பனையும் உன் தாயையும் உன் ஜன்ம தேசத்தை விட்டு முன்னே நீ அறியாத ஜனங்களிடத்தில் வந்ததும் எல்லாம் எனக்கு விவரமாய் தெரிவிக்கப்பட்டது. உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டையின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக என்றான் என்பது வாசிக்க முடியாது கொடுக்கப்பட்ட வேத பாடம் வாசித்து முடிந்தது. ஆண்டவரும் இரட்சகரும் மீட்பெருமாகிய இயேசு கிறிஸ்துவின் திருநாமத்தில் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாகுவதாக ஒரு அறிவிப்பை நான் சொல்லி வார்த்தைக்குள்ளாக கடந்து செல்ல இருக்கிறோம். திருநெல்வேலி திருமண்டலம் சிறப்பு உபவாச ஜெப கூடுகை சனிக்கிழமை 14/8/2021. தலைமை ரைட் ரெவரன் டாக்டர் டி சந்திரசேகரன் பேராயர், திருச்சி தஞ்சாவூர் திருமண்டலம் ஐயாவுடைய தலைமையிலே பேராசிரியர் ஜெயகர் செல்வராஜ் அவர்களும் பேராயர் அம்மா மிஸ்ஸஸ் கே ரோஸ்லின் சந்திரசேகர் அம்மா அவர்களும் கர்த்தருடைய வார்த்தையை அவர்கள் பாடல் வேலையை பொறுப்பெடுத்துக் கொள்வார்கள். அவர்களும் ஆராதனை பகுதியை பொறுப்பெடுத்துக் கொள்கிறார்கள். ஆகவே இதிலே பங்கு பெற உங்களை அன்புடன் அழைக்கிறேன். நம்முடைய உபவாச ஜெபம் 4வது வாரத்திலே நடைபெறும். சரியாக 9:30 மணிக்கு ஆரம்பமாகும். ஆகவே அதில் பங்கு பெறுகிறவர்கள் நீங்கள் தகுந்த நேரத்துக்கு முன்பதாக நீங்கள் ஆலயத்தின் உள்பகுதியிலே வந்துவிட உங்களை ஞாபகப்படுத்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இருந்த வண்ணமாக தலை தாழ்த்தி ஜெபம் செய்வோம். கிருபையும் இரக்கமும் நிறைந்த அன்பின் பரலோக பிதாவே, தர்மையான நல்ல வேலைக்காக நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இப்பொழுதும் இந்த வேத வசனத்தின் மூலமாய் நீர் எங்களோடு கூட பேசும், எங்களோடு கூட இடைப்பட்டருள்வீராக. எங்களை தாழ்த்துகிறோம், அர்ப்பணிக்கிறோம். வார்த்தை என்னும் மன்னாவை தந்து இந்த புதிய மாதத்தை கர்த்தர் நன்மையாய் வழி நடத்தும். ஆசீர்வதியும், காத்தருளும். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தில் நான் மறுபடியுமாய் உங்களுக்கு வாழ்த்து சொல்லுகிறேன். கர்த்தர் இந்த புதிய மாதத்தை உங்களுக்கு நன்மையாய் மாற்றி தருவாராக. இஸ்ரவேலின் செட்டைகளின் கீழ் நிழலாய் வந்த உங்களுக்கு அவராலே நிறைவான பலன் உண்டாகுவதாக. ஹல்லேலூயா. இஸ்ரவேலின் வார்த்தையை திரும்ப சொல்லுங்க பார்ப்போம். இஸ்ரவேலின் செட்டைகளின் கீழ் நிழலாய் வந்த எனக்கு, அந்த வார்த்தையை உங்களுக்கு நேராக பிரயோகப்படுத்திக் கொள்ளுங்கள். இஸ்ரவேலின் செட்டைகளின் கீழ் நிழலாய் வந்த எனக்கு அவராலே நிறைவான பலன் உண்டாயிருப்பதாக. ஒருவேளை ரூத்தின் சரித்திரத்தில் 2வது அதிகாரத்தில் இந்த வார்த்தை கொடுக்கப்பட்டதாக இருந்தாலும் அதற்கு முன்பதாக ரூத்துடைய பின்னணியத்தை நாம் சற்று அலசி ஆராய்வோமேயானால் இந்த நாள் வார்த்தை நமக்கு மிகுந்த பிரயோஜனமாக இருக்கும். ரூத்துடைய வாழ்க்கையை பாருங்க. சபிக்கப்பட்ட தேசத்தை சேர்ந்தவள். அவளுடைய வாழ்க்கை சாபமாய் இருந்தது. அவளுடைய சூழ்நிலை சாபமாய் இருந்தது. சபிக்கப்பட்ட தேசத்தை சேர்ந்தவள், சபிக்கப்பட்ட வாழ்க்கையை சார்ந்தவள், சபிக்கப்பட்ட சூழ்நிலையை சார்ந்தவள். ஒருவேளை என் கடந்த காலம் ஆசீர்வாதமா இல்லை, நான் தொட்ட உடனே நல்லா ஓடிட்டு இருக்கிற மிஷின் நின்று போயிடுது, அது வரைக்கும் ஒழுங்காக ஓடிட்டு இருக்கு, நான் என் கைப்பட்ட உடனே அது ஒன்றுமில்லாமல் போய்விடுகிறது அப்படி சொல்லி ஒருவேளை யோசிக்கிறீங்களா? என் கூட வேலைக்கு வர அத்தனை பேத்துக்கும் வேலை கிடைச்சிருது, எனக்கு வேலை கிடைக்கலையே. என் கூட படித்தவெல்லாம் நல்லா இருக்கிறான், நான் எதிர்பார்த்த அளவுக்கு நான் அவங்கள மாதிரி வாழலையே அப்படிங்கிற ஒரு ஏக்கத்தோடு, ஒரு எதிர்பார்ப்போடு இந்த காலை வேளையில் இந்த புதிய மாதம் எனக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு வேளை காத்திருக்கீங்களா? நல்லா பாருங்க. பார்ப்பதற்கு ஒரு செழிப்பான ஒரு தேசம் போல இருந்துச்சு. மோவாப் மலைகள் சூழ்ந்த தேசம், நிறைய கிராமங்கள் இருந்துச்சு.
சுமார் ஒரு 80 88 கிலோமீட்டர் சுற்றளவு கொண்ட ஒரு தேசம். ஒரு புறத்தில் யாப்போக்கு நதி ஓடுகிறது. வேதாகமத்தில் எங்கெல்லாம் கர்த்தர் இறங்கி பேசுகிறாரோ அந்த இடங்கள் எல்லாம் முக்கியமான இடங்கள். ஒருவேளை நல்லா கவனிங்க, இந்த யாப்போக்கு நதியின் ஓரத்தில் இருந்துதான் யாக்கோபு தேவனை தரிசித்தான், பிந்தி தனித்திருந்தான். நீர் என்னை ஆசீர்வதிக்காவிட்டால் நான் விடமாட்டேன் ஆண்டவரே என்று சொல்லி தேவனோடும் மனிதனோடும் போராடி மேற்கொண்டான். தேவனும் மனிதனும் ஆகியவர் இயேசு கிறிஸ்து. அவன் பிந்தி தனித்திருந்து தேவனோடு போராடி மேற்கொண்ட இடம் இந்த யாப்போக்கு நதிக்கரை. இந்த யாப்போக்கு நதிக்கரை மோவாப் தேசத்துடைய ஒரு எல்கை. அதன் வனாந்திரத்திலே ஆறு என்னும் ஓடையும் அர்னோன் என்னும் ஓடையும் ஓடுகிறது என்று வேதம் சொல்லுகிறது. அப்படின்னா அதன் ஒரு பகுதி நீர்வளம் பொருந்திய ஒரு பகுதி. தாவீது நடமாடிய பகுதிகளிலையும் பார்த்தீங்கன்னா அவனோடு கூட இருந்தவர்கள் மோவாப் தேசத்துடைய கெபிகளுக்குள்ளே சென்று அங்கிருந்த சிங்கத்தை கொன்று போட்டார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படி என்றால் காட்டு விலங்குகளும் இருக்கக்கூடிய ஒரு தேசம் அது. ஒரு புறத்தில் அதன் எல்கையாக சவக்கடல் இருக்கிறது, இன்னொரு புறம் யோர்தான் இருக்கிறது, இன்னொரு புறம் யாப்போக்கு நதிக்கரை இருக்கிறது. ஆல்ப்ஸ் நேபோ என்று சொல்லக்கூடியதான மலைகள் அங்குதான் இருக்கிறது. இந்த மோவாப் தேசத்தின் மேலே இருந்துதான் மோசே கானான் தேசத்தை பார்த்தார். இன்னும் நீங்க பார்த்தீங்கன்னா நம்முடைய பார்லிமெண்ட் எவ்வளவு முக்கியமான இடமோ, ஒரு மாவட்டத்துக்கு தேவையான காரியங்கள், நிறைய காரியங்கள் அரசாங்கம் அங்கு வைத்து தான் திட்டம் செய்து தன்னுடைய சட்டத்தை பிறப்பிக்கிறது. நீங்க பார்த்தீங்கன்னா மோவாப்பின் சமவெளியிலே கர்த்தர் மோசேயோடு பேசினார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. மோவாப்பின் சமவெளியில வச்சுதான் கர்த்தர் மோசேயோடு பேசி இஸ்ரவேல் சந்ததியார் யார் யார் எந்த இடத்துல இருக்கணும், எந்த கோத்திரம் எந்த இடத்துல இருக்கணும், எந்த ஜனங்கள் எந்த இடத்துல இருக்கணும், யாருக்கு எது சொந்தம் என்று சொல்லி பங்கிடுவதற்கு கர்த்தர் மோசேயோடு பேசுவதற்கு தெரிந்து கொள்ளப்பட்ட இடம் மோவாப் தேசம். மோவாப்பின் சமவெளியிலே கர்த்தர் மோசேயோடு பேசி என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அப்படினால் அந்த தேசத்துல சில நேரத்தில் கர்த்தர் இறங்கி பேசி இருக்கிறார். அந்த தேசத்துல ஒரு எல்கையில தான் இருந்து கர்த்தர் யாக்கோபோடு கூட பேசினார். அந்த தேசத்துல தான் தெய்வ மனிதனாகிய மோசே தேவதூதர்கள் அடக்கம் பண்ணாங்க. அந்த மலை அதுவாக தான் இருக்கும். ஆல்ப்ஸ் நேபோ அப்படின்னு சொல்லப்படுகிற இடங்கள் ஒரு குட்டி தேசம்தான். ஒரு 80 88 கிலோமீட்டர் இருக்கக்கூடிய ஒரு தேசம். இன்னும் அதை குறித்து சொல்ல போனா கர்த்தர் தன்னுடைய வார்த்தைகளை வைத்து பாதுகாத்த இடம் இந்த மோவாப் தேசத்துல. டெட் சி ஸ்க்ரோல் அப்படின்னு சொல்லுவாங்க. சவக்கடல் சுருள் அப்படின்னு தமிழ்ல அதுக்கு பேரு. கும்ரான் கம்யூனிட்டின்னு சொல்லுவாங்க. ஒரு கூட்டத்தார் தீர்க்கதரிசிகள் எழுதிய வேத எழுத்துக்களை பிரதி எடுத்துக்கொண்டே இருந்தார்கள். அவர்கள் பிரதி எடுத்த அநேக பிரதிகள் இந்த மோவாப் தேசத்தில் உள்ள மலைகளில் தான் வைத்து பாதுகாக்கப்பட்டது. நல்ல சரல் மாதிரி இருக்கிற மலைகள், ஆனா உயரமான மலைகள். அதில் மரங்கள் கூட அவ்வளவா இல்லை. இப்போ சமீபத்தில் இருக்கிற வீடியோக்களை பார்த்தீங்கன்னா நீங்கள் அதை புரிந்து கொள்ள முடியும். இப்படிப்பட்ட ஒரு புறம் ஆசீர்வாதம். ஒருவேளை நம்ம வாழ்க்கையிலையும் பாருங்க, கர்த்தர் நமக்கு நல்ல ஒரு வேத வசனத்தை கொடுத்திருக்கிறார். வசனத்தை தியானித்தால் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும் இல்லை? நிறைய சூழ்நிலை, ஆனாலும் ஏதோ ஒரு தடை, இன்னும் இந்த மோவாப்பை விட்டு எழும்ப முடியவில்லை. அப்படி சொல்லியிருப்பீங்கன்னா இன்னைக்கு நல்லா கவனிங்க, இந்த வார்த்தையை கவனிங்க. அப்படிப்பட்ட இடத்துல இருந்த மோவாப்பிய ஸ்திரியை கர்த்தர் வெளியில கொண்டு வந்து அவருடைய செட்டைகளுக்கு கீழே கொண்டு வந்துட்டார். ஒருவேளை இந்த உலகம் பார்க்கறதுக்கு நல்லா இருந்த மாதிரி இருக்கும், நீங்க பார்க்குற வேலை ரொம்ப ஆசீர்வாதமா இருந்த மாதிரி இருக்கும், உங்களை சுற்றி இருக்கிறவங்களாம் செழிப்பா இருந்தவங்க மாதிரி இருக்கும்.
ஆனா இதுக்கு மத்தியில தான் அந்த நகோமியோட குடும்பம் இருந்துச்சு. ஆனா அந்த குடும்பம் ஆசீர்வாதம் பெறவில்லை. அந்த குடும்பத்துல ஒரு நாள் ஆசீர்வாதம் வந்தது. என்னைக்கு வந்துச்சு? மோவாபின் குணாதிசயங்களை தங்கள் வாழ்க்கையிலே தூர எரிந்து போட்டுவிட்டு, மோவாபின் குணாதிசயங்கள் நிறைய இருக்குது, அதெல்லாம் இன்னைக்கு இப்போ பார்க்கறதுக்கு நேரம் இல்லை. ஆனால் வேதம் சொல்லுகிறது, அதை எல்லாத்தையும் தூக்கி தூர போட்டுட்டு கர்த்தர் உங்ககிட்ட என்ன பேசுறாரு, உங்களோடு கூட கர்த்தர் என்ன உறவாட போறாரு அப்படின்னு சொல்லி உங்க நினைவை கர்த்தருக்கு நேராக திருப்பினீங்கன்னா, அவங்க நல்லா இருக்காங்க, இவங்க நல்லா இருக்காங்க, இவங்க ஆசீர்வாதமாக இருக்காங்க, இவங்க பலப்பட்டுட்டாங்க, இவங்க வெற்றி பெற்று இருக்கிறாங்க, இவங்களோடு கூட உங்க கூட கர்த்தர் என்ன பேசுறாரு. நீங்க ஆண்டவருக்கு தேவை, உங்களுடைய ஊழியம் ஆண்டவருக்கு தேவை, உங்களுடைய ஜெப நேரம் ஆண்டவருக்கு தேவை. அதை கொடுக்கறதுக்கு தான் இன்னைக்கு ஆலயத்துக்கு வந்திருக்கீங்க. உங்களை பார்த்து கர்த்தருடைய வார்த்தை சொல்லு. ஒருவேளை அப்படிப்பட்ட சூழ்நிலை அட்மாஸ்பியர் அப்படி இருந்த போதிலும் அவைகளுக்கு மத்தியில் வாழ்ந்து கொண்டிருந்த நகோமியின் குடும்பம் கசப்பை சம்பாதித்தது, ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளவில்லை. ஒருவேளை இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே நான் எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துடுறேன். வேதத்தில் மோவாப்பை குறித்து சில காரியங்கள் சொல்லுகிறது. அவர்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளாமல் இருப்பதற்கு மோவாப் மெத்த பெருமைக்காரன். அவன் ஒரு பாத்திரத்திலிருந்து வேறொரு பாத்திரத்துக்கு வார்க்கப்படாமல் போயிருந்தான். அவன் விக்கிரகாராதனை செய்தான் என்று சொல்லி சில காரியங்கள் எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் எரேமியாவில் 48வது அதிகாரத்தில் 11-46 ஆகிய வசனங்களை நாம் வாசித்து பார்த்தால் இவற்றை நாம் அறிந்து கொள்ளலாம். அவைகள்லாம் ஒரு புறத்தில் இருக்கட்டும், அதெல்லாம் தூக்கி தூர போட்டுட்டு இன்னைக்கு இந்த முதல் பகுதியில், ஆண்டவரே நீர் போதும், இஸ்ரவேலின் செட்டைகளின் கீழ் நிழலாய் நான் வந்திருக்கிறேன், ஆண்டவரே உங்க வார்த்தையை தேடி வந்திருக்கிறேன், நீங்க என் கூட பேசுங்கன்னு சொல்லி வந்திருக்கீங்க இல்லையா. உங்களுக்கு இந்த காலை வேளையில கர்த்தர் தன்னுடைய வார்த்தையை சொல்லுகிறார். அந்த வாசிப்போம், 3வது வசனத்தை வாசிப்போம். ரூத் 2வது அதிகாரம் 3வது வசனம் இப்படி சொல்லுகிறது, அவள் போய் வயல்வெளியில் அறுக்கிறவர்கள் அருகே பொறுக்கினால் தற்செயலாய் அவளுக்கு நேரிட்ட அந்த வயல் நிலம் எலிமெலேக்கின் வம்சத்தானாகிய போவாசுடைய. தற்செயலாய், அது தற்செயலாய் அல்ல. ஒருவேளை இந்த இடத்துல கர்த்தருடைய வார்த்தையை கேட்கும்படியாய் வந்திருக்கிற நீங்கள் தற்செயலாய் வரவில்லை, இது தேவ செயல். ரூத்துடைய வாழ்க்கையில் அவள் நினைத்து கொண்டிருக்கிறாள், தற்செயலாய் போவாசின் வயலுக்கு அவள் புறக்க போனாள் என்று சொல்லி. அல்ல, அது தற்செயல் அல்ல, அது தேவ செயல். நீங்க வேதத்துல சில நபர்களை இயேசு கிறிஸ்துவுக்கு ஒப்பானவர் என்று சொல்லுகிறத சிலரை பார்க்கலாம். சில இடத்துல சில மனிதர்களை ஒப்பிடுறதை பார்க்க முடியும். அதுல ஈசாக்கை இயேசு கிறிஸ்துக்கு ஒப்பானவர் அப்படின்னு சொல்றாங்க. ஈசாக்குடைய குணாதிசயங்களும் இயேசு கிறிஸ்துவின் குணாதிசயங்களும் அநேக குணாதிசயங்கள் ஒற்று போகிறத வச்சு சொல்கிறத நம்ம வேதத்தில் பார்க்க முடியும். அதே போல இந்த வேத ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறார்கள், இந்த போவாசையும் இயேசுவுக்கு ஒப்பானவர் அப்படின்னு சொல்லுகிறத பார்க்க முடியும். அப்போ இங்க பொறுக்க வந்த நபர் யாரு? நீங்களும் நானும். தோட்டம், வயல்வெளி, மந்தை, இதெல்லாம் எதை குறிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவைகள்லாம் கர்த்தருடைய மனவாட்டியை குறிக்கும், மந்தையை குறிக்கும், தேவனுடைய ஆலயத்தை குறிக்கும். இந்த தோட்டத்தில் வார்த்தை கிடைக்கும், வசனம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ஆடுகள் எல்லாம் அங்கே வரும். இதெல்லாம் கர்த்தருடைய சபையை குறிக்கக்கூடிய ஆவிக்குரிய மறைபொருள்கள். இப்போ இந்த இடத்துக்கு பொறுக்குவதற்காக ஒருத்தி வந்திருக்கிறாள். அவள் தற்செயலாய் வரவில்லை, அவள் வந்தது தேவ செயல். தேவ செயல். நீங்க அந்த இடத்துக்கு வந்திருப்பீர்களே, ஆனால் உங்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகிற ஒரு வார்த்தை, அப்பொழுது போவாஸ் பெத்லகேமில் இருந்து வந்து அறுக்கிறவர்களை பார்த்து கர்த்தர் உங்களோடு இருப்பாராக என்றான். அதற்கு அவர்கள் அவருமை ஆசீர்வதிப்பாராக. முதல்ல இந்த ஆலயத்துக்குள்ள வந்துட்டீங்கன்னா ஒரு அனுபவத்தை நீங்க பார்க்கலாம், விசாரிக்கிற அனுபவம். இஸ்ரவேலின் தேவனுடைய செட்டைகளை தேடி, ஆண்டவரை தேடி நீங்க வந்துட்டீங்கன்னா முதலாவது உங்களுக்கு நடைபெறுகிற ஒரு காரியம், இந்த ரூத்துடைய வாழ்க்கையில நிறைய காரியம் நடக்குது. சில காரியங்களை இந்த காலை வேளையில தியானிக்க போறோம். விசாரிக்கிற ஒரு ஆண்டவர். இந்த பெண் பிள்ளை யாருடையவள் என்று கேட்டான். இந்த பெண் பிள்ளை யாருடையவள் என்று கேட்டால் விசாரிக்கிற ஒரு அனுபவம்.
என்னை யாருமே கண்டுகிடல. நான் அநேகருக்கு துச்சமா எண்ணப்படுகிறேன். அநேகர் என்னை புறக்கணிச்சு தள்ளுறாங்க. எல்லாராலும் நான் தூக்கி வீசப்படுறேன் அப்படின்னு சொல்லி எண்ணிக்கொண்டிருப்பீர்கள். ஆனால் இந்த காலை வேளையில கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், அவர் உங்களை விசாரிக்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் உங்களை விசாரிக்கிற ஒரு ஆண்டவர். சில நேரத்தில் பிள்ளைகள் கூட அப்பா அம்மாவை விசாரிக்கிறது இல்லை, உற்றார் உறவினர்கள் விசாரிக்கிறது இல்லை. பணம் இருந்தா மக்கள் வருவாங்க, என்கிட்ட பணம் இல்லையே. அதிகாரத்தில் இருந்தா மக்கள் வருவாங்க, அதிகாரம் இல்லையே. திறமைகள் இருந்தால் மக்கள் வருவாங்க, திறமை இல்லையே. ஒருவேளை இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த காலை வேளையில் ஒருவேளை நீங்கள் இங்கே அமர்ந்திருப்பீர்களே, ஆனால் கர்த்தருடைய வார்த்தை உங்களை பார்த்து சொல்கிறது, அவர் விசாரிக்கிறவராயிருக்கிறார். அவர் விசாரிக்கிறவராயிருக்கிறார். அவர் உங்களை விசாரிக்கிறத காட்டிலும் உலகத்தில் வேற யார் வந்து உங்களை விசாரிச்சிட போறாங்க? வேற யார் வந்து விசாரிச்சாலும் அவர் விசாரிப்பதற்கு அது ஈடாகி விடுமோ? ஒரு சிந்தை இருதயத்தின் ஆழத்தில் இருந்த, ஆண்டவரே, நீர் என்னை விசாரிக்கிறவர், நான் உம்முடைய செட்டைகளின் கீழ் நிழலாய் வந்திருக்கிறேன், உம்முடைய செட்டைகள் நிழல்ல நான் வந்திருக்கிறேன். ஆண்டவரே, நீர் என்னை விசாரிக்கிறவராய் இருக்கிறீர், உமக்கு ஸ்தோத்திரம். இந்த புதிய மாதத்தில் உங்க பழைய வாழ்க்கையெல்லாம் தூக்கி தூர போட்டுருங்க. உங்க பழைய பிரச்சனையெல்லாம் தூக்கி போட்டுருங்க. அது வரைக்கும் உங்க வாழ்க்கையில் இருந்த கசப்புகள்லாம் தூக்கி தூர போட்டுருங்க. உங்க வாழ்க்கையில் இருக்க வறுமையெல்லாம் தூக்கி தூர போட்டுருங்க. ஏக்கங்கள் எல்லாம் தூக்கி தூர போட்டுருங்க. எதிர்பார்ப்புகள் எல்லாம் தூக்கி தூர போட்டுருங்க. நீர் எங்களை விசாரிக்கிறார். அவர் உங்களை விசாரிப்பதற்காக வந்திருக்கிறார். அவருடைய வார்த்தை உங்களை விசாரிக்க போகிறது. இந்த ஆலயத்துக்கு வந்திருக்கிற உங்களை கர்த்தர் விசாரிக்கிறவராயிருக்கிறார். உங்களோடு கூட அவர் பேசுவதற்கு அவர் ஆயத்தமாயிருக்கிறார். இரண்டாவது முக்கியமான ஒரு காரியம் 8வது வசனம் சொல்லுகிறது, அப்பொழுது போவாஸ் ரூத்தை பார்த்து, மகளே, மகளே, டாட்டர், டாட்டர். அவர் உங்களை பார்த்து மகள் என்று சொன்னால், ஒருவேளை இன்னைக்கு இருக்கிற கவர்மெண்ட் கூட சொல்லுது, அப்பாவுடைய சொத்துக்கள் பங்கு மகளுக்கும் உண்டு. முந்தி ஒரு காலத்தில் சொல்லிட்டு இருந்தாங்க பசங்களுக்கு தான் உண்டுன்ட்டு. இப்போ கவர்மெண்டே சொல்லுது பிள்ளைகளுக்கும் அது உண்டுன்னு சொல்லி. உலக பிரகாரமான ஒரு கவர்மெண்டே சொல்லுது, தகப்பனுடைய சம்பத்து பிள்ளைக்கு உண்டு என்று சொன்னால், பரமபிதா இவர்களை காட்டிலும் விசேஷித்தவர்கள் அல்லவா? அவருடைய செட்டைக்கு கீழே நீங்க வந்துட்டீங்கன்னா, அவர் உங்களை பார்த்து மகளேன்னு சொல்லி அழைச்சிட்டாருன்னா, அதை காட்டிலும் உங்க வாழ்க்கையில வேற என்னங்க பெரிய ஆனந்தம் தேவைப்படும்? இந்த நாள் இந்த ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், என் மகளே. முதல்ல அவர் விசாரிக்கிற ஒரு ஆண்டவர், இரண்டாவது அதிகாரம் கொடுக்கிற ஒரு ஆண்டவர், உங்களுக்கு மகள் அப்படிங்கிற ஒரு அந்தஸ்தை கொடுக்கிற ஒரு ஆண்டவர். இந்த காலை வேளையில நம்மோடு கூட அவர் இடைபடுகிறார். ஹல்லேலூயா. நல்ல வார்த்தைகளை தியானிப்போம். மகளே, மகளே. மூன்றாவதாக சொல்கிறார், கேள். அவர் விசாரித்தார், உங்களுக்கு அதிகாரத்தை கொடுத்தார், இப்போ போதிக்க ஆரம்பிச்சிட்டார். இந்த ஆலயத்துக்குள்ள வந்திருக்கிற உங்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், மகளே கேள். நீ பொறுக்கிக் கொள்ள வேறே வயலுக்கு போகாமலும் இவ்விடத்தை விட்டு போகாமலும் இங்கே என் ஊழியக்கார பெண்களோடு கூட இரு. இன்னைக்கு தான் அந்த ஆலயத்துக்கு புதுசாக வந்திருக்கீங்களா? இல்லை பல உலக வாழ்க்கையை விட்டுட்டு வந்திருக்கீங்களா? தேவனுடைய ஆலயத்தில் அவருடைய ஊழியர்கள் உண்டு, அவருடைய பிள்ளைகள் உண்டு. நீ கேள் மகளே, என் வார்த்தையை கேள். மகனே, என் வார்த்தையை கேள். நான் உனக்கு கற்றுத் தருகிறேன். என் வார்த்தையை கீழ்ப்படி. இந்த தேவாலயத்தில் என்னுடைய பிள்ளைகள் இருக்கிறாங்க, இந்த தேவாலயத்தில் என்னுடைய ஊழியர்கள் இருக்கிறாங்க. இவங்க கூட நீ உட்காரு, இவங்க கூட பேசு, இவங்க கூட ஐக்கியத்தை உண்டாக்கிக்கொள். எவ்வளவு அழகா ஆண்டவர் சொல்லித்தரார். உங்களை விசாரிக்கிற ஆண்டவர், உங்களுக்கு அந்தஸ்து கொடுத்து உயர்த்துகிற ஒரு ஆண்டவர், உங்களுடைய தேவைகளை சந்திக்கிற ஆண்டவர். இந்த புதிய மாதத்துல புதிய கிருபைகளை கர்த்தர் உங்களுக்கு தந்தருள்வாராக. புதிய நன்மைகளை கர்த்தர் உங்களுக்கு தந்தருள்வாராக. உங்களை அதோடு அவர் விட்டுட்டு போகல, அதோடு அவர் விட்டுட்டு போகல.
தொடர்ச்சியாக நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, அவர் அறுப்பருக்கும் வேலையாட்களை பார்த்து, அவர்கள் பிறகே போ, ஒருவனும் உன்னை தொடாதபடிக்கு வேலைக்காரர்களுக்கு கட்டளையிடுகிறேன். உங்களுக்கு அவர் பாதுகாப்பு கொடுக்கிற ஒரு ஆண்டவர், உங்களை விசாரிக்கிற ஒரு ஆண்டவர், உங்க மேல ஒரு ஸ்பெஷல் கேர் எடுத்து உங்களை கண்காணிக்கிற ஒரு ஆண்டவர். நமக்கு ஒரு நல்ல ஆண்டவர் கிடைச்சிருக்காரு. நல்ல ஆண்டவர் கிடைச்சிருக்காரு. உங்களை விசாரித்து, உங்களுக்கு அதிகாரத்தை கொடுத்து, உங்களுக்கு போதித்து, உங்களை பாதுகாக்கிற ஒரு நல்ல ஆண்டவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர், இதை விட வேற என்னங்க வேணும்? அப்புறம் பாருங்க, ஐந்தாவதாக ஒரு காரியம், உனக்கு தாகம் எடுத்தால் தண்ணீர் குடங்கள் அடைக்கு போய் வேலைக்காரர் மொண்டு கொண்டு வருகிறதிலே குடிக்கலாம். உங்கள் தாகத்தை தீர்க்கிற ஒரு ஆண்டவர். பார்த்தோம்ல, வயல்வெளி சபையை குறிக்கும், போவாஸ் இயேசு கிறிஸ்துவை குறிக்கும். அப்ப அந்த நகோமி யாரு? நாங்க தான். கர்த்தரிடத்திலிருந்து வார்த்தையை பெற்று சபை வழிநடத்தப்படுவதற்கு ஒரு உதாரணமாக இருக்கிறவர்கள். போதகர்களை குறிக்கும் நகோமியுடைய செயல்பாடுகள். இதனுடைய ஆவிக்குரிய அர்த்தங்களை தான். ஒரு புறத்தில் பாதுகாக்கிறார், உங்க எல்கைகள் எல்லாத்தையும் அவர் பாதுகாக்கிறார். உங்க எல்கைகள் எல்லாவற்றையும் ஆண்டவர் பாதுகாக்கிறார். அப்படியே உங்களை விட்டுட்டு போகிற ஒரு ஆண்டவர் அல்ல. ஏதோ போனா போகுது அப்படின்னு சொல்லி போகிற ஒரு ஆண்டவர் அல்ல. உங்கள் எல்கைகள் எல்லாவற்றையும் அவர் பாதுகாக்கிறார். உங்களுடைய எண்ணங்களை அவர் பாதுகாக்கிறார். உங்களுடைய சிந்தனைகளை அவர் பாதுகாக்கிறார். உங்களுடைய எதிர்காலங்களை கர்த்தர் பாதுகாக்கிறவராக இருக்கிறார். உங்களுக்கு குடிக்க தாகம் எடுத்தா வேண்டாமா, இங்கே குடி. அவர் சொல்றாரு, ஜீவ தண்ணீர் ஊற்றுனா இலவசமா தரேன், இலவசமாய் தரேன். ஏன்னா இன்னும் கொஞ்ச நாள் உங்ககிட்ட இருந்து ஜீவ ஊற்றுகள் புறப்பட போகிறது. இந்த இடத்துக்குள்ள வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் அவ்விதமாய் ஆசீர்வதிக்க போகிறார். ஒரு நதி உண்டு, அந்த நீர்க்கால்கள் தேவனுடைய நகரத்தையும் உன்னதமானவர் வாசம் பண்ணும் பரிசுத்த ஸ்தலத்தையும் சந்தோஷிப்பிக்கும். தேவன் அது நடுவில் இருக்கிறார், அசையாது. அதிகாலையிலே கர்த்தருக்கு சகாயம் பண்ணுகிறார். அந்த ஊற்றண்டைக்கு கர்த்தர் உங்களையும் என்னையும் வழி நடத்த போகிறார். இந்த ஆலயத்துக்குள்ள வந்திருக்கிற உங்களை பார்த்து கர்த்தர் சொல்றாரு, இது ஜீவ தண்ணீரின் ஊற்று. இங்க கொஞ்சம் குடிக்கிறதுக்கு குடிக்கலாம், எவ்வளோ நாளும் குடிக்கலாம். நான் கொடுக்கிற தண்ணீர் குடிச்சா மறுபடி உனக்கு தாகம் உண்டாகாது அப்படின்னு ஆண்டவர் சொன்னாரு. இந்த போவாசின் வயல்வெளியில கர்த்தர் இப்படி ஒரு ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறாரு. வயல்வெளியின் ஆசீர்வாதம், போவாசின் வயல்வெளியின் ஆசீர்வாதம். ஆண்டவரே எனக்கும் தாரு, ஆண்டவரே, ஆண்டவரே எனக்கும் தாரும் ஆண்டவரே. 12வது வசனம் சொல்கிறது. 11வது வசனத்தை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, உங்க பின்னணியத்தை எல்லாவற்றையும் ஆண்டவர் அறிந்திருக்கிறார். நீ அவர்கிட்ட சொன்னாதான் அவருக்கு தெரியும்ட்டு இல்லை. நீங்க இந்த இடத்துக்குள்ள வந்த உடனே, முழங்கால் போடுறதுக்கு முன்னாடியே, உங்க வீட்டில் நீங்க கிளம்புறதுக்கு முன்னாடியே அவர் எல்லாவற்றையும் அறிந்தார். ஏனென்றால் நீங்க இங்க வந்தது தற்செயல் அல்ல, அது தேவ செயல். கர்த்தர் உங்களை அப்படிதான் கொண்டு வந்திருக்கிறார். அப்படிதான் அவர் தன்னுடைய வழியை உங்களுக்கு காண்பிக்கிறார். அது தேவ செயல், அது தேவ செயல். அது உங்களால் உண்டானதல்ல, அது கர்த்தருடைய ஈவு. உன் செய்கைகளின் பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டைகளின் கீழ் நிழலாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் உண்டாயிருக்கும். உலகத்தில் மனுஷனை திருப்திப்படுத்தவே முடியாது. எந்த ஒரு மனுஷனையும் திருப்திப்படுத்த முடியாது.
ஆனா கர்த்தர் யாரையும் திருப்திப்படுத்தக்கூடியவர். உலகத்தை சொல்லுவாங்க மனுஷன் திருப்தி ஆகிற ஒரே ஒரு காரியம்னு சொல்லிட்டு சாப்பாட்டை சொல்லுவாங்க. ஆனா வசனம் சொல்லுது அவர் அன்பில் அவங்களை திருப்திப்படுத்துவார், கிருபையில திருப்திப்படுத்துவார், பூரணப்படுத்துவார், சமாதானத்தில் பூரணப்படுத்துவார். உங்கள் இயல்கைகளை சமாதானம் உள்ளதாய் மாற்றுகிற ஒரு ஆண்டவர். என்ன காற்றடித்தாலும் சரி, என்ன மழை பெய்தாலும் சரி, ஊரே பத்தி தெரிந்தாலும் சரி, உங்களை அவர் கலங்காமல் வைத்திருப்பார். கடைசி காலத்தில் நீங்கள் நான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். யுத்தங்களையும் யுத்தத்தின் செய்திகளையும் கொள்ளை நோய்களையும் பூமி எதிர்ச்சியையும் நீங்க கேட்பீங்க. உலக தோற்றம் முதல் தான் இருந்துச்சு. இவைகள் உலகம் முழுவதும் ஒரு கன்னியை போல வருவிக்கும். முழு உலகத்துக்கும் வந்த முதல் நோய் இப்போ நம்ம பக்கத்தில் இருக்க இந்த பேண்டமிக் சிச்சுவேஷனில் இருக்கிற இந்த கொரோனா நோய் தான். ஆனால் வசனம் சொல்லுது, நீங்கள் இவைகளுக்கு தப்பவும் மனுஷகுமாரன் முன்பதாக நிற்க பாத்திரவான்களாய் எண்ணப்படுவதற்கு எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள். நீங்கள் அந்த அனுபவத்துக்குள்ள இந்த இடத்துக்குள்ள வந்துட்டீங்கன்னா கர்த்தர் அப்படிப்பட்ட அனுபவங்களில் உங்களை நிரப்புவார். அப்படிப்பட்ட உன்னதமான கிருபைகளை கர்த்தர் உங்களுக்கு தந்தருளுவார். அப்படிப்பட்ட நன்மைகளை கர்த்தர் உங்களுக்கு தந்தருளும் போது நீங்கள் எதை குறிச்சும் கவலைப்பட மாட்டீங்க. என்ன பிரச்சனை வந்தாலும் சரி, உங்களை சுற்றி என்ன போராட்டம் வந்தாலும் சரி, என்ன புயல் அடித்தாலும் சரி, உங்களுடைய ஆத்துமா கலங்கம் இல்லாமல் அமைதலுள்ள ஜீவனம் பண்ணும். ஏனென்றால் நீங்கள் இஸ்ரவேலின் செட்டைகளின் கீழ் நிழலாய் வந்திருக்கிறீங்களே. இஸ்ரவேலின் செட்டைகளின் கீழ் நிழலாய் வந்திருக்கீங்க. உங்களுக்கு அவராலே நிறைவான பலன் உண்டாகிருக்கு. அவராலே ஒரு மனுஷனுக்கு என்னைக்கு நிறைவான பலன் உண்டாயிருக்கோ அவனுடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட நன்மைகளை கர்த்தர் கட்டளையிடுகிறார். இப்போ மறுபடியுமாய் இந்த இடத்துக்குள்ள வந்த உடனே ரூத்துடைய மனநிலையை பாருங்க. அவர் சொல்கிறார் 13வது வசனத்துல, அவர் தன்னை தாழ்த்தி சொல்றார், உங்க வேலைக்காரிகள்ல ஒருத்தனுக்கும் நான் பாத்திரவான் அல்ல. நான் விட்டு வந்த தேசம் பாவம் நிறைந்த தேசம், சாபம் நிறைந்த தேசம், சாபம் நிறைந்த சூழ்நிலை, சாபமான வாழ்க்கையிலிருந்து நான் வந்திருக்கிறேன். ஆனாலும் நீர் என்னை நேசிக்கிறீரே. ஒருவேளை உங்க கடந்த கால வாழ்க்கை எவ்வளவு மோசமா இருந்தாலும் பரவாயில்ல, உங்க கடந்த கால வாழ்க்கை எவ்வளவு அசிங்கமான ஜீவியமா இருந்தாலும் பரவாயில்ல, அவைகளை இயேசுவின் நாமத்தில் விட்டுவிட்டு ஆண்டவரே நீர் அவைகளை மன்னித்து விடும் என்று சொல்வீர்களே. ஆனால் அவர் உங்களோடு கூட பட்சமாய் பேசுகிற ஒரு ஆண்டவர். அவர் ஆறுதல் சொல்லி பட்சமாய் பேசினார் என்று வேதம் சொல்லுகிறது. எவ்வளவு அருமையான பாதுகாப்பு. அதில் தொடர்ச்சியாக நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா திரும்ப திரும்ப வீட்டில் போய் நிறைய காரியங்களை இந்த காலை வேளையில் கற்று தந்துருக்கிற இந்த மாதம் முழுவதும் நீங்கள் வந்திருக்கிறது இஸ்ரவேலின் செட்டைகளின் கீழ் நிழலாய் வந்திருக்கீங்க. அவர் உங்களை பாதுகாக்கிறவர், அவர் உங்களை உயர்த்துகிறவர், அவர் உங்களுக்கு போதுமானவர், உங்கள் தேவைகளை சந்திக்கிறவர். நீங்கள் வந்த இடம் இஸ்ரவேலின் செட்டைகளின் கீழ் நிழலாய் வந்திருக்கிறீங்க. அந்த நல்ல வார்த்தைகளை ஆண்டவர்கிட்ட பிடிச்சு கொள்ளுங்க. இந்த வார்த்தையை திரும்ப திரும்ப சொல்லுங்க. ஆண்டவரே நான் உம்முடைய செட்டைகளின் கீழ் நிழலாய் வந்திருக்கிறேன். ஆண்டவரே என்னை இந்த மாதம் முழுவதும் வழிநடத்துவீராக. இந்த மாதம் முழுவதும் உடைய கிருபை என்னை தொடர்ந்து தாங்கட்டும். என்னை பலப்படுத்தட்டும். ஆண்டவரே என்னை ஆளுகை செய்திடட்டும். உங்க மாறாத பிரசன்னம் என்னை நிரப்பட்டும் என்று சொல்லி கேளுங்க. ஒருவேளை நம்முடைய கடந்த கால வாழ்க்கை மோவாப்பின் அனுபவங்களாக இருந்திருக்கலாம். நம்ம இருக்க வேண்டிய சூழ்நிலையில நம்மை சுற்றி நிறைய ஜெபம் நடைபெறுகிறது, நம்மை சுற்றி நிறைய பாடல்கள் பாடப்படுகிறது, நிறைய வார்த்தையை தியானிக்கப்படுறா, ஏன் கூட பேசல அப்படி சொல்லி இருப்பீங்களா? இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே நான் உங்க நிழல்ல வந்துடுறேன். இது வரைக்கும் அவங்க நல்லா பாடினாங்களே, அவங்க நல்லா பிரசங்கம் பண்ணாங்களே, இது வரைக்கும் அந்த இடத்துல அற்புதம் இருந்துச்சேன்னு சொல்லி அந்த அனுபவங்களை நான் பார்த்து கொண்டு இருந்தேன். மோவாப்ல மோசேட்ட கர்த்தர் பேசினாரு, இல்ல யாக்கோபிட்ட கர்த்தர் பேசினாரு, இல்ல இந்த புஸ்தக சுருள்கள்லாம் இருந்துச்சு. இப்படி உலக பிரகாரமான பிரமிப்புகளை பார்த்து கொண்டு இருந்தேன். ஆண்டவரே இதெல்லாம் காட்டிலும் நீரே என் தஞ்சம், நீரே என் கோட்டை, நீரே என் பலன்.
நான் உண்மை நேசிக்கிறேன் ஆண்டவரே. என் வாழ்நாள் எல்லாம் நான் உண்மையே உயர்த்துகிறேன் சுவாமி அப்படின்னு சொல்லி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரை பார்த்து சொல்லுவோம். ஆண்டவரே, நீர்தான் என் பலன், நீரே என் தஞ்சம், நீரே என் கோட்டை, நீரே என் நம்பிக்கை அப்படின்னு சொல்வீர்களே. ஆனால் எப்படி இஸ்ரவேலின் செட்டைகளுக்கு கீழ் நிழலாய் வந்த உனக்கு நிறைவான பலன் உண்டாயிருக்கும் சொல்லி அந்த போவாஸ் ரூத்தை பார்த்து சொன்னாரோ, இன்றைக்கு இந்த காலை வேளையில கர்த்தர் உங்களை பார்த்து சொல்கிறார், இஸ்ரவேலின் செட்டைகளின் கீழ் நிழலாய் வந்த உங்களுக்கு அவராலே நிறைவான பலன் உண்டாயிருப்பதாக. உண்டாயிருக்கும். உங்களையும் இந்த ஆண்டவர் அவிதமாய் வழி நடத்துவார், அவிதமாய் உங்களையும் ஆசீர்வதிப்பார், உங்களையும் பலப்படுத்துவார். கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்ப்போமா? நீரே என் கோட்டை, நீரே என் தஞ்சம், நீரே என் இரட்சகர், நீரே ராஜா. சொல்லுவோமா? நான் உம்மை நேசிப்பேன் வாழ்நாளெல்லாம், நான் உம்மை நேசிப்பேன் வாழ்நாளெல்லாம், எனதெல்லாவற்றிலும் நான் உம்மை நேசிப்பேன் இயேசுவே. சொல்லுமா? எனதெல்லாவற்றிலும் நான் உம்மை நேசிப்பேன் இயேசுவே. நீரே என் கோட்டை, நீரே என் தஞ்சம், நீரே என் இரட்சகர், நீரே ராஜா. அம்பிதாவே, நல்ல வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி. உம்முடைய செட்டைகளின் கீழ் நிழலாய் வந்த எனக்கு உம்மாலே நிறைவான பலன் உண்டாயிருக்கட்டும். நீர் எங்களை தாங்கும், எங்களை வழிநடத்தும், எங்களை பலப்படுத்தும், எங்களுடைய ஆளுகையை செய்தருளுவீராக. நாங்கள் சோர்ந்து போன நேரங்களில் கர்த்தர் எங்களை பலப்படுத்தி அருளுவீராக. துக்கப்படும் நேரத்தில் கர்த்தர் சமாதானத்தை கர்த்தர் கட்டளையிடுவீராக. நீர் எங்களோடு கூட பட்சமாய் பேசுகிற ஒரு ஆண்டவர். இந்த கூடாரத்துக்கு கீழே நாங்கள் வந்தது எங்களுடைய சுய பலனோ எங்களுடைய சுய ஞானமோ அல்ல ஆண்டவரே. உங்களை நாங்கள் நம்பி வந்திருக்கிறோம். இது தற்செயலாய் அல்ல, இது தேவ செயலாய் நீர் எங்களை இந்த இடத்துக்குள்ள கொண்டு வந்திருக்கிறீர். உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உடைய மாறாத பிரசன்னம், உடைய மாறாத கிருபை, உடைய மாறாத வழிநடத்துதல் எங்கள் ஒவ்வொருவரையும் தொடட்டும் என்று நோக்கி மன்றாடுகிறோம். நீர் அதிசயங்களை செய்யும், அற்புதங்களை காணச் செய்தருளுவீராக. இந்த புதிய மாதத்தை கர்த்தர் நன்மையாய் நிறைத்தருளும், நன்மையாய் நிறைத்தருளும். எங்களை பலப்படுத்தி அருளுவீராக, எங்களை ஆளுகை செய்தருளுவீராக. பாடல் பாடி ஊழியர்களை கர்த்தர் எடுத்து பயன்படுத்தும். ஊழியத்தில் இணைந்து ஊழியம் செய்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. இந்த ஊழியத்தை தாங்குகிற, இதற்காக உழைக்கிற, ஜெபிக்கிற, கொடுக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதித்து அருளுவீராக. உமது பிள்ளைகளுக்கு ஏற்ற பிரதிபலனை கர்த்தர் தந்தருளுவீராக. இந்த புதிய மாதத்தில் ஆண்டவர் எனக்கு ஒரு நன்மை செய்ய மாட்டாரோ என்று தயங்கி நிற்கிற உமது பிள்ளைகளை கர்த்தர் தயவாய் கண்ணோக்கி பாரும். உமது பிள்ளைகளோடு கூட நீர் பேசும். இஸ்ரவேலின் சிட்டைகளின் கீழ் நிழலாய் வந்த உமது பிள்ளைகளை கர்த்தர் கண்ணோக்கி அருளுவீராக. நீர் பட்சமாய் பேசுகிறவர், தாகத்தை தீர்க்கிறவர். பொறுக்கிக் கொள்ள வேறே வயலுக்கு போகாமல் இங்கேயே இருந்து பொறுக்கிக் கொள்ளும். நான் என் வேலைக்காரர்களுக்கு கட்டளையிடுகிறேன் என்று சொன்னவரே, உங்களுடைய பாதுகாப்பும் அரவணைப்பும் இந்த மாதம் முழுவதும் எங்களை தாங்கட்டும், எங்களை வழி நடத்தட்டும், எங்களை ஆளுகை செய்யட்டும். எங்களை தாழ்த்துகிறோம், அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் நம் அனைவருடன் கூட இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் இருப்பதாக, ஆமென்.
அவர் வரும் நாளிலே என்னை கரமசைத்து அன்பாய் கூப்பிட்டு சேர்த்து கொள்வார். அவர் வரும் நாளிலே என்னை கரமசைத்து அன்பாய் கூப்பிட்டு சேர்த்து கொள்வார். அவர் சமூகமதில் அங்கே அவருடனே ஆடி பாடியே மகிழ்ந்திடுவே. அவர் சமூகமதில் அங்கே அவருடனே ஆடி பாடியே மகிழ்ந்திடுவே. ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே. இந்த பார்தலத்தின் சொந்தக்காரரவர் எந்த உள்ளத்தில் சொந்தமானார். இந்த பார்தலத்தின் சொந்தக்காரரவர் எந்த உள்ளத்தில் சொந்தமானார். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. தெய்வ சமாதானத்தோடு சென்று வருவோம் கர்த்தருடைய நாமத்தினாலே. ஆமென். ஆண்டவரும் இரட்சகரும் மீட்பெருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு யாவருக்கும் இந்த புதிய மாதத்தின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தொடர்ச்சியாக எங்கள் ஊழியங்களுக்காக ஜெபம் செய்யுங்கள். கர்த்தர் தாமே நம்மளோடு கூட இடைப்படுவாராக. ஆமென்.